இது வண்டி இல்லையா? இது என்னுடைய ஆள், என் தங்கச்சி. உன் தங்கச்சி. அப்ப வந்து தங்கச்சி வருது. வலிக்குதே என்ன? மழை இருக்குது. வாசல் வாசல் மழை கிடைக்குதடி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால கஞ்சியாச்சி ஊத்தணும், கடன் பண்ணணும். இன்னைக்கு உண்மையான கஞ்சி காய்ச்சி ஊத்துறீங்க. ஆத்தாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் அம்மனுக்கு, அதனால ஆத்தாவுக்கு முன்னாடி கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கோம். வாங்கி குட்டி யாராச்சும் வந்திருப்பாங்க வாங்கி குடிக்க. ஆடி மாசம் பிறந்துருச்சுன்னா ஐயோ வாங்கி குடிக்க ரொம்ப பேர் அலையிறாங்க. அண்ணே அண்ணே நீ அதை சொல்லாதே. என்னம்மா? குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். அதை நல்லா படிச்சுட்டு பக்கத்துல குடிக்கிறது நம்ம குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, உங்க உயிருக்கும் கேடுன்னு அதெல்லாம் போட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் குச்சி சண்டை வளர்க்க. ஆமா, குச்சி சண்டை. பாரம்பரிய கலாச்சாரம். குடிக்காதே தம்பி குடிக்காதே, நானே கடை வருது, வெங்காய கடை திறந்து சொன்னாங்களாம். யோகியதை வர ஜெபத்து உள்ள வைனாங்களாம். அதான் யார் பாடுறதுன்னு பத்தியா? அதான் 10 பிள்ளை பெற்றவங்க, 1 பிள்ளை பெற்றவங்களுக்கு பதில் சொன்னாங்க. மருத்துவம் அப்படி பார்க்க கூடாது, இப்படி பார்க்கணும், பிள்ளைய அப்படி வளர்க்கணும், இப்படி உட்காரணும், அப்படி தேய்க்கணும், அப்படி குளிப்பாட்டணும், இப்படி தண்ணி முக்கணும். வெங்காயம். அண்ணா என்ன போல நல்ல மனித இல்ல பாடுறது யாரு? வேடுவர். எதுக்கு வந்திருக்கா? அப்படியே விட அப்படி ஊருக்குள்ள போட்டு பிடிக்கத்தான் செய்யணும். என்ன என்ன மான பிடிக்க, மான பிடிக்க, மான பிடிக்கவா? அப்புறம் என்ன சொல்லிட்டாரு? அவ்வளவுல மாட்டி வந்துட்டாரு. மாட்டி பாத்தியா? அண்ணே நான் என்னன்னா என்ன அனுப்பேன், என்னன்னா தாழ
நம்ம சக்கரை தெரியாம இருக்குது. ஆமா மான் நீங்க பார்க்கலையா? பார்க்கல. உள்ள போய் ஆரோடைய அந்த மான் நான் பார்க்கவில்லை. வேணாம் போ வேணாம். அதனால 2 பேரும் உள்ள போய் விருங்க பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. வருக வருக வணக்கத்துக்கு வேண்டிய வேடு வருக வருக குறிஞ்சில தலைவர் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம் மாட்டேன் வந்ததாக அண்ணனும் தோழியும் கூறினார்கள். அவர்கள் கூறினாலும் தங்களுடைய திருவாயில கேட்க ஆசைப்படுற ஏவந்தீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு எடுத்து எங்கள் முடிவு இந்த உதவியை செய்ய சித்தமாக இருக்கேன். சொல்லுங்க. குறிஞ்சி நாட்டின் கோமலமே நல்லா தியானம் கேட்க குன்றாத பூமணத்தின் அறுவடையை குங்குமம் கவலுகின்ற திரியினமே குடமொழிக்கு அணிகின்ற கோகிலமே குறையாத மாற்ற தங்க நிறமே ஒத்திருக்கும் உம்பசைக்கும் உரித்தண்டு ஐந்துவர் கொத்திருக்கும் நேரே குடைசாய்க்கும் எத்திரைக்கும் தேர்வளைக்கும் தண்ட காற்று செய்யும் சோலையில் நிற்கும் திருமகளே பேராசை மனமாகும் பிழையில்லா மொழியாகும் சீற்றத்தை சகிக்கக்கூடிய தன்மையாகும் சிறந்தோங்கு நன்மையாகும் செல்வாக்கு உயர்வாகும் செல்லடப்புக்கும் அழகாகும் சிரிக்க முகத்தோடு சிங்காரமாக இருக்கும் குறிஞ்சி நாட்டின் தலைவியே ஒப்புட முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேச்சு உப்பில்லா குறித்தாலே உண்பதற்கு அமிர்தமாகும் முப்பலம் பாலனும் முகக்கடத்திற்காராயின் கப்பியவஜோடு கடும்பச்சாதம் தன்னிட்டு இருக்காது போல ஆடிப்பாடி வரைவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த தலைவியை தமிழ்கண்டு நல்காத்து செந்தமல்லியானலாம் செப்புகின்ற சிங்காரம் மலை கடந்து சில்லட பூத்து பொன்மயமாக்கினால் மலையும் தொடர்ந்து வண்ண நதி கடந்து நீர் நிலம் துணை அற வண்ணத்தலம் என்கின்ற ஆறையும் கடந்து பாலை நெய்தல் மரணம் உள்ளே சொல்லக்கூடிய 4 நிலத்தின் கிடந்த 5வது நிலமான இந்த குறிஞ்சி நிலத்தின் எளிமையான தோற்றத்தை பார்த்துக் கொண்டு இருக்கையில் அங்கு ஒரு அழகான மானை கண்டேன். இந்த மானை எழுதாக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டேன். மானின் அருகில் சென்றேன். மானோ என்னை கண்டு மிரண்டு மானோட நானோட வந்து நுழைந்தது இத்தனை காட்டில் அது பிடிக்க என்ற போது உங்கள் அண்ணனாகப்பட்டவன் அதை தடுத்து நிறுத்தி விட்டானாகையா இந்த இடத்தில் தலைவி என்பதாலும் தரத்தில் உயர்ந்தவர் என்பதாலும் பண்பில் உயர்ந்தவர் என்பதாலும் தாங்களிடம் மானை கேட்டு பிடித்து போகலாம் என்று எண்ணம் கொண்டேன். பிடிக்கலாமா? என் குறிகளை கடந்தே நடந்ததம்மா குமாரம் போட்டேன் வந்ததம்மா குமாரம் போட்டேன் வந்ததம்மா
அவனை சூழ்ந்திருந்தவங்க சொன்னாங்க. இருந்தாலும் துணாச்சரியார் எப்படி சொல்றாருன்னா, வாங்க கண்ணா இது உங்க இடம், தனக்கு சொந்தமான வீடா இருந்தாலும் வந்த விருந்தாடி இது உங்க இடம் வந்து அவருக்கு அப்படின்னாரு. அது போல உங்க இடத்துக்கு நான் முழுமையா வந்திருக்கேன். வாங்க வேடுவரே, உங்க மாணவப்பட்டது இங்க வந்திருக்கீங்க. இந்த வனம் உங்க வனம், நீங்க நல்லா தேடி பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை. உங்க சம்மதத்தோட நீங்க பார்க்கல உங்க முன்னாடியே அந்த மாலை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம். வேலமடைத்து சேரமடை நாடு சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை வளநாடு நல்ல ஆண்டோர்களும் சான்றோர்களும் உடைக்க பெற்ற நாடு. அப்பேற்பட்ட நாட்டுல இருந்து நான் எனக்கு காவல் பார்க்க வச்சிருக்காங்க. இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்பை எவ்வளவு சிறப்பாக நான் பாதுகாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் இல்ல உள்ளவங்க யாருக்குமே புரியாது. அதனால என்னுடைய நாட்டை பத்தி சிறப்பு, ஏன்னா என்னுடைய நாட்டுக்கு வந்த பிரஜை நீங்க. என்னுடைய நாட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நான் அருமையான வரவேற்பு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப என்னுடைய நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிடுங்க. நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மானிங்க இருக்குமா மானிங்க வந்திருக்குமா அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். அதனால நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, தொண்டை நாடு. தொண்டை நாட்டுக்குள்ள நான் காவல் பார்க்குறேன் அப்படின்னா பொய் சொல்லணும், ஏமாத்தணும், வஞ்சகம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது. அதனால மானை எங்க பாத்தீங்க? வேலிமலை சாரல்ல பார்த்த மானை போய் வெள்ளிமலையில தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி? வெள்ளிமலையில இருந்தா நான் வரேன். அப்படிங்களா? ஆமா, வேலிமலையில தான் மானை பார்த்தேன். வேலிமலை சாரல்ல தான் மான் இருக்கு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? வெள்ளிமலை. அங்க ருசி கொடுப்பா, அங்க ருசி கொடுப்பா. வண்டி வருது அதனால பசங்க தானே ருசி கொடுங்க. வேலிமலையில இருந்து நீங்க வர்றீங்க. வேலிமலையில மானை பாத்தீங்க. மானை நீங்க பாத்தீங்களா? மானை உங்களை பாத்துச்சா? இத கண்ணி கையில என்ன வச்சிருக்கீங்க? இது சிலிங்கா. இது எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? இது ஒரு பாதுகாப்பு. நம்ம கையில வெறுமையில வரக்கூடாது. ஓ, அதனால பாதுகாப்பு நம்ம இருக்குது. ஏதாவது யாரோட ஒத்துழைப்போட யாரோட துணையோட வர்றது இருக்கணும், அப்படிதானே? ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாடி போனோம்னா வெறுங்கையா போனமே சரியா நிறையா கிடைக்காது. இன்னும் வெறுமையாவது கையில கொண்டு போனவன் ஏதோ கொண்டு வராண்டான்னு நம்பால. அப்படிங்களா? அப்ப நினைப்பு வெறுமையாவது கொண்டு போய் அவங்க நினைப்பு குழப்பம் கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க. வெறுங்கையை வச்சுட்டு போனேன். ரொம்ப சந்தோஷம். மான பாத்தீங்கல்ல? மான உங்களை பாத்துச்சுல? நல்லா பாருங்க. பெண்மானா ஆண்மானா? பெண்மா. பெண்மானுக்குள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க.
Thank you.
மணக்கோடி தேக்கையிலே அண்ணா அண்ணா ஏய் கோவிலிலே ஒரு வள்ளி உன்னை நடப்பதற்காகவே வேடனாக வந்தவனும் நானே வேடனாக வந்தவனும் நானே. உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதம் மாறி வெளிப்படைந்து செல்வ செழிப்போடு ஒற்றுமையாக இன்பமாக வாழ வேண்டும். நாடு நல்லா இருக்கணும். நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று எல்லா மக்களும் எல்லா இன்புற்றும் வாழ வேண்டும். அவர்களுக்காக ஒரு வரம் தாருங்கள். இரண்டாவது வரமாக இரண்டாம் தாரத்திலே இந்த வள்ளி வந்தாலும் முதல் தர வேண்டும் சொல்லும் அளவுக்கு எனக்குத்தான் முதலிடம் தர வேண்டும். தெய்வயானி வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேனா சமவேத சண்முகநாதன் என்று எனக்கு முதலிடம் தாருங்கள். கையில் இருப்பதும் ஞானசக்தி, தெய்வயானையோ கிரியாசக்தி, இச்சாசக்தி வள்ளிதானே. வள்ளிக்கே முதலிடம். வள்ளி தேவனை என்று அழைப்பார்கள்.